சிலப்பதிகாரம் தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். இந்நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். இது சமண சமய காப்பியம். இந்த காப்பியம் சங்க காலத்திற்கும் தேவார காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்து குல ஒழுக்கப்படி திருமணம் செய்து இல்லறம் நடத்திய கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது இந்நூல். இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை 3 காண்டங்களில் 30 காதைகளில் விரிவாக ஆசிரியர் விளக்கியுள்ளார். காப்பிய அமைப்பு. சிலப்பதிகார காப்பிய நிகழ்ச்சிகள் முறையே சோழ, பாண்டிய, சேரநாடு என்னும் 3 நாடுகளில் மூவேந்தரின் தலைநகரங்களிலும் நடந்த நிகழ்ச்சிகள் ஆகும். எனவே இக்காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்களாக வகுத்து கூறப்பட்டுள்ளது. இந்த 3 காண்டங்களில் 30 காதைகள் அமைந்துள்ளன. இந்த காப்பியத்தின் கதை சிலம்பினை காரணமாக கொண்டு அமைந்ததால் சிலப்பதிகாரம் என பெயரிடப்பட்டது. காப்பிய நோக்கம். காப்பியத்தில் அறம், பொருள், இன்பம் 3ம் இடம்பெறுகின்றன. கோவலனும் கண்ணகியும் வானவர் உலகு செல்வதும் காட்டப்படுகிறது. எனினும் காப்பியத்தில் இளங்கோவடிகளின் நோக்கமே அறம் எனலாம். தம்மை அறவுணர்வு உந்த தாமும் மக்களிடம் அற உணர்வை விழிப்புறச் செய்ய இளங்கோவடிகள் பாடியது சிலப்பதிகாரம். காப்பிய சிறப்பு. சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன்னிருந்த தமிழ் இலக்கியம் அகத்திணை, புறத்திணை பாடல்களே. அவை தனிமனித உணர்ச்சிகளை பொதுமையில் நின்று உணர்த்தின. ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்த உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக பெருங்காப்பியமாக அமைந்தது சிலப்பதிகாரம் ஆகும். காப்பிய தலைவி. காப்பிய இலக்கணப்படி பெருங்காப்பியம் தன்னிகர் இல்லாத தலைவனை கொண்டிருத்தல் வேண்டும். ஆனால் சிலம்பில் கண்ணகி தன்னிகரில்லாத தலைவியாக போற்றப்படுகின்றாள். முத்தமிழ் காப்பியம். இளங்கோவடிகள் இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் பயன்படுத்தியுள்ளார். அதனால் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படுகிறது. 3 நீதிகள் அல்லது உண்மைகள். சிலப்பதிகாரம் இவ்வுலக மக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் 3 உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு அமைந்துள்ளது. அந்த 3 உண்மைகள் எவை என அறிந்து கொள்வோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது. இவை சிலப்பதிகார நூல் முழுவையும் விரவி வந்துள்ளன நாம் பார்க்க முடிகின்றது. காப்பிய பெருமை. சிலப்பதிகார காலத்தில் வழக்கிலிருந்த தமிழர்தம் பண்பாடு, சமய நெறிகள், பழக்க வழக்கங்கள், கலைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இக்காப்பியம் பெரிதும் துணை நிற்கும். சிலப்பதிகார காப்பியத்தின் பெருமையை கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என பாடியுள்ளார். இந்நூலில் குரவை கூத்து முதலிய கூத்துகளும், திருமால் முதலிய தெய்வங்களும், அடர்ந்து வளர்ந்த பெருங்காடுகளும் இந்நூலில் நன்கு வர்ணிக்கப்பட்டுள்ளன. அக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை பற்றிய செய்திகள் இதில் இடம்பெற்றுள்ளன. சிலப்பதிகார பதிகம் இதனை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என குறிக்கின்றது. இடையிடையே உரைகளும் வரிப்பாட்டுகளும் கலந்து வந்துள்ளன. பொருட்செறிவு தெளிவான இனிய எளிய நடையுடன் அணிகள் பல பொதிந்த தமிழின் வளமான நூலாகும். இறையனார் களவியல் உரைகாரர் இளம்பூரணார் போன்ற உரையாசிரியர்களால் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ள பெருமை உடையது. தமிழறிஞர்களால்
மிகுதியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நூல் இதுவேயாகும். சிலப்பதிகாரம் நூல்முகத்தில் உரைப்பாட்டினையும் கானல் வரி, வேட்டுவ வரி, ஆற்று வரி, ஊசல் வரி, கண்புகு வரி என்னும் இசைப்பாட்டுகளும் நிறைந்தது. புகார் காண்டம், மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம் என்னும் உட்பகுப்புகளால் பிரிக்கப்பட்டுள்ளது.